முதல்வர் விஜய் அவர்கிட்ட திமுக அவங்க படுதோல்வி அடைஞ்சாங்க. மேடையை போட்டு எங்கே பார்த்தாலும் இந்த பக்கம் அப்பாவை ஒப்பாரி வைக்கிறாரு, அந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஒப்பாரி வைக்கிறாரு. இப்படி ரெண்டு பேரும் எங்கே பார்த்தாலும் ஒப்பாரி வைக்கிறதே வேலையாக போச்சு. இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர் ஜெயிச்ச அந்த சேப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு மேடையை போட்டுட்டு நன்றியை சொல்லாமல் அதுக்கு பதிலாக முதல்வர் விஜய் அவரை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுற மாதிரியான பேச்சுக்களை ரொம்ப மோசமாக பார்த்தீங்கன்னா நேற்று உதயநிதி முதலமைச்சர் விஜய் அவருக்கு எதிராக எவ்வளவு மோசமாக பேசணுமோ அந்தளவுக்கு மோசமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பார். ஸோ இவ்வளோ பேசுனீங்களடா, இது ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கடா, இதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு இப்போ முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ இந்த கேள்வி கேட்டதுமே கப்பு சிப்புன்னு இப்போ ஸ்டாலின் அவர் மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்ட உதயநிதி இப்படி எல்லாருமே இதுக்கு மட்டும் பதில் ஏன்டா சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக கப்பு சிப்புன்னு எல்லா திமுகவினர்களும் இருக்காங்க. ஸோ அப்படி உதயநிதி என்ன தேவையில்லாமல் பேசி முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். ஸோ இதில் உதயநிதி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் சினிமா கவர்ச்சியில் தான் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதனால் இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோமே அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த உதயநிதி பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் பேசுறாரு. கவர்ச்சியால் தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு சிஎம் சாருக்கு கோவம் வருது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்போம். அப்படி முதல்வர் விஜய் அவர்கள் சினிமா கவர்ச்சியை வச்சு அவர் ஆட்சி பிடிச்சாரு அப்படின்னா அப்போ திமுக ஃபஸ்ட்டு காலங்களில் அவங்க ஆட்சி பிடிச்சது எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த சினிமா கவர்ச்சியை வச்சு தான் திமுக ஃபஸ்ட்டு அவங்க ஆட்சி அரியணையிலே அமர்ந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ உதயநிதி அவருமே கூட சினிமா கவர்ச்சியை வச்சு தான் அவருடைய அரசியல் பயணத்தையே முதல் காலகட்டத்தில் அவர் துவங்கினார். ஸோ இப்படி இவங்க எல்லாருமே சினிமா கவர்ச்சியை வச்சு ஆட்சி பிடிச்சப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லார் மனசுமே நீங்காத இடத்த பிடிச்சிருக்க முதல்வர் விஜய் அவர்கள் தனக்கு நல்லது செஞ்ச மக்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு அவர் அரசியலுக்கு ஜெயிச்சது பொறுக்க முடியாமல் இந்த உதயநிதி பார்த்தீங்கன்னா அவர் மேடை போட்டு நேற்று சேப்பாக்கில் புலம்புனப்ப இதையுமே அவர் புலம்பியிருக்காரு. இதில் நடுவில் முதல்வர் விஜய் அவர்கள் வாயில் நல்லா வந்துடும் அப்படின்னு அவர் திருச்சியில் சொன்ன அந்த விஷயத்தை வாயில் இருந்து என்ன வந்துடும், தமிழ்நாட்டு மக்களில் இருந்து தான் வாயில் நல்லா வந்துடும் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை இவர் மனசில் இருக்கிற விஷயத்தை தான் இந்த உதயநிதி சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை தமிழ்நாட்டு மக்கள் இப்படி நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிற மாதிரி மக்கள் மனசு இவருக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு தெரியல. என்ன வரும், தமிழ்நாட்டு மக்கள் வாயில் நிறைய வரும். திருச்சியில் அவர் பேசுற பேச்சை கேட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில் அடிச்சுக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சராக தேர்ந்ததுக்கு முன்னாடி இன்னைக்கு தலையில் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் நினைக்கிற மாதிரி உதயநிதி அவர் வாய்க்கு வந்ததான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து பேசுறாரு. ஸோ இதை கேட்குறப்பவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தமிழக மக்கள் எல்லாருக்குமே செம்ம காண்டு ஆயிருக்கும் இந்த உதயநிதி அவருடைய பேச்சை கேட்குறப்ப. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் தொடர்ந்து எதுக்கு எடுத்தாலும் திமுக செய்கிற சதி, திமுக வெர்சஸ் தாவேகா இப்படின்னு தான் தொடர்ந்து விஜய் அவர்கள் டார்கெட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு எல்லா குற்றத்தையுமே எங்கள் மேலே தான் சுமத்துறாரு அப்படின்னு உதயநிதி இந்த புலம்பலையும் புலம்புறாரு. எந்த பிரச்சனையை கேட்டாலும் திமுக வெர்சஸ் தாவேகா, எதை பற்றி கேட்டாலும் திமுக செய்கின்ற சதி. ஸோ இதுக்கு சரியான ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க நடத்துகிற அந்த கலைஞர் டிவிலே எடுத்துக்கோமே. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதிமுகவை பற்றி தான் தொடர்ந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க இந்த கலைஞர் டிவியில். ஆனால் இப்போல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா எப்போ பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகம் இப்படி பண்ணிட்டாங்க, தாவேகா தொண்டர்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க சேனலே எப்போ பார்த்தாலும் அதிமுக தான் அவங்களுடைய எதிர்கட்சி அப்படிங்கிறத மறந்துட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்தை தான் விஜய் அவர்கள் தான் முழுக்க டார்கெட் பண்ணி இவங்க சேனலையே பேசுகிறாங்க. இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டு இவர் சொல்கிறாரு விஜய் அவர்கள் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் போட்டி அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னது இவங்களுக்கு எந்த வகையில் எங்கே கூத்துது அப்படின்னு சுத்தமாக புரியல. ஸோ அதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியே. திமுகவுக்கு வயசு 75, பவள விழா ஆண்டு தாண்டி போயிட்டு இருக்கிறோம். திமுக நாங்கள் பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாங்கள் பார்க்காத தோல்வியும் கிடையாது. திமுக நாங்கள் பார்க்காத தோல்வி கிடையாது, நாங்கள் பார்க்காத வெற்றி கிடையாது, நாங்கள் பார்க்காத அசிங்கம் கிடையாது. 75 வயசாச்சு திமுக கட்சிக்கு அப்படின்னு பெருமையாக சொல்கிற உதயநிதி இப்படி 75 வருஷம் ஆச்சு திமுக கட்சிக்கு. ஆனால் என்னைக்காவது திமுக கட்சியின் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்றுருக்காரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை இன்னைக்கு திமுக அவங்களுடைய முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலினே மண்ணை கவ்வி இருக்காரு. நீங்கள் பார்க்காத தோல்வி கிடையாது தான், நீங்கள் பார்க்காத வெற்றி கிடையாது தான், ஆனால் என்னைக்காவது ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இப்படி மண்ணை கவ்வி இருக்காரா, அதுக்கு பதில் சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இப்படி நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த 25 நாள் எவ்வளவு கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமையால் எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க.
அப்புறம் இந்த 25 நாட்களில் எவ்வளவு கொலை கொள்ளை பாலியல் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் நடக்குது, இது எல்லாத்துக்குமே தாவேக்கா தான் அப்படின்னு விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு வாய் கூசாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உதயநிதி அவர் சொல்கிறாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் சத்தியமாக பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் எல்லாருக்குமே விடை தெரியும். இவங்க 5 வருஷமாக வச்சு கிழிச்சிட்டு போன ஆட்சி, அதனுடைய இம்பேக்ட் தான் தொடர்ந்து இன்னும் தமிழ்நாடு அதில் இருந்து மீள முடியாமல் தொடர்ந்து கஞ்சா, போதை, பாலியல் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதில் இருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு தான் முதல்வர் விஜய் அவர்கள் போராடிக்கிட்டே இருக்காரு. இவங்க கிழிச்ச கிளிக்கு எப்படி ஒரே நாளில் 2 நாட்களில் தமிழ்நாட்டை முதல்வர் விஜய் அவர்கள் சுத்தம் பண்ண முடியும்? கண்டிப்பாக அதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் எடுத்துக்க தான் செய்யும். இதுக்கு யாருமே பதில் சொல்ல தேவையில்ல. தமிழக மக்களுக்கு நிச்சயமாக இதற்கான பதில் தெரியும். உடனே எப்படி எல்லா சிஸ்டத்தையும் சரி செய்ய முடியும் அப்படின்னு தமிழக மக்களுக்கே தெரியும். ஆனால் தமிழக மக்கள் யாருக்குமே எதுவும் தெரியாது, நம்ம சொல்கிறத நம்புவாங்க அப்படின்னு 25 நாட்களாக தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த எல்லா குற்றத்துக்கும் முதல்வர் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தமிழக மக்களில் ஒரு சின்ன குழந்தை கூட அதை ஏற்றுக்காது. ஆனால் வாய் கூசாமல் அதையுமே பார்த்தீங்கன்னா உதயநிதி மேடையில் சொல்கிறாரு, இது எல்லாத்துக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு. ஸோ இப்படி அடுக்கடுக்காக நிறைய குற்றச்சாட்டு சொல்கிறார்ல உதயநிதி. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் பதவி ஏற்றுக்கிட்ட அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறோம், அது தயாராகிக்கிட்டு இருக்க திமுகவுக்கு எதிராக அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் தைரியமாக இந்த பேட்டியை கொடுத்துருந்தாரு. அதை பற்றி எங்கேயுமே இதுவரைக்கும் எந்த ஒரு திமுகவை சேர்ந்த 200 ஓபிக்களாக இருக்கட்டும், அந்த ஸ்டாலினாக இருக்கட்டும், அந்த உதயநிதியாக இருக்கட்டும், யாருமே இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வெள்ளை அறிக்கையை விடுங்க, நாங்கள் அதை சந்திக்க தயார் அப்படின்னு ஏன் உதயநிதியோ இல்லை ஸ்டாலினோ 2 பேருமே யாருமே ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா இவங்க 5 வருஷம் கிழி ஆட்சி ஆண்ட லட்சணம் அந்த அளவுக்கு கேவலமும் மோசமாக தான் இருக்குது. வெள்ளை அறிக்கை என்னைக்கு வெளியே வரப்போகுதோ அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி தான் ஆண்டிங்களா தமிழ்நாட்டை அப்படின்னு எல்லாருமே காரி துப்ப போகிறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு. அவங்க என்ன வேணாலும் நம்மளை விமர்சனம் பண்ணட்டும், என்ன வேணாலும் இவங்க சொல்லட்டும், ஆனால் அது எல்லாமே பொய் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். வெள்ளை அறிக்கை அது வெளியிடுற நாள் அன்னைக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இவங்க பேசுனது எல்லாமே எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறத நிச்சயமாக தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் உதயநிதி அவர் பேசினதுக்கு பதிலுக்கு பதில் பேசி அவங்ககிட்ட சண்டை போட விவாதம் பண்ண நான் தயாராக இல்லை, உங்களுக்கான வெள்ளை அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த அதிரடியை மட்டும் முதல்வர் விஜய் கொடுத்திருக்காரு. ஸோ அதனால் வெள்ளை அறிக்கை நாள் வர்றப்ப இவங்க விஜய் அவர்களை பற்றி பேசுனது எல்லாமே எந்த அளவுக்கு போய் மக்களை இவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு முட்டாள் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களே புரிஞ்சுக்குவாங்க. இதனால் இப்போ திமுகவினர்கள் அவங்களே ரொம்ப பெரிய அளவில் ஷாக் ஆகியிருக்காங்க. தேவையில்லாமல் எதுக்கு முதல்வர் விஜய் அவரை பற்றி பேசி பின்னாடி இப்படி தேவையில்லாமல் நம்மளே தான் அதுக்கான ரிட்டர்ன் அதற்கான அடியை திரும்பவும் நம்மளே தான் வாங்க போகிறோம், எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு அப்படின்னு உதயநிதி அவருடைய பேச்சுக்கு திமுகவினர்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கண்டனம் தான் எழும்பிக்கிட்டு இருக்கு. ஸோ வாய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஓவராக பேசின இந்த உதயநிதி அவரை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்க ஜெயித்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம்களும் உங்களுக்கு போட்ட பிச்சை என்பதை மறந்துடாதுங்க. உங்களுடைய திறமையை வச்சு ஓட்டு நீங்க வாங்கல. எல்லா எம்எல்ஏ சொன்னேன், பிரின்சிபல்கிட்டையும் சொன்னேன்.